நல்லா இருப்பீங்க. இந்த நாளிலும் நாம் ஆண்டவரோடு இணைந்திருந்தால், ஆண்டவர் எப்போதும் நினைத்திருந்தால், ஆண்டவரின் நாமத்தை மகிமைப்படுத்தி வந்தால், ஏனென்றால் நம்மை படைத்தது ஆண்டவர் என்பது தெரிந்து கொள்ள வேண்டும். நம் கருவாக இருக்கும்போது நம்முடைய தாயில் வயிற்றில் கருவாக ஆவதற்கு காரணமே தேவனுடைய கிருபை. மற்ற ஏதும் தப்பாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். தேவனுடைய கிருபை. அவர் கிருபை இருந்தால் மட்டுமே ஒரு குடும்பத்துக்கு குழந்தை தானம் கிடைக்கும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அப்படி இருக்கிற வேளையிலே தேவன் சொல்கிறார், நீ நடக்கும்போது இந்த பக்கம் சாயாதே, அந்த பக்கம் சாயாதே, நான் காட்டுகிற வழியிலே நீ போ என்று ஏசாயா அதிகாரத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது. ஏசாயா ஒரு தீர்க்கதரிசி. அவன் எழுதிய புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நீ வலதுபுறம் இடதுபுறமோ போகும்போது நான் சொல்கிற வழியில் நடந்து போனால் அது உனக்கு நன்மை பயக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் சில பேர் என்ன சொல்கிறார்கள், யாரோ என்னமோ சொல்லிட்டு போகணும், நான் நடக்கிற வழியில் தான் நடப்பேன், போகிற வழியில் தான் போவேன், என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துடலாமே என்று ஒரு தைரியத்தில் போவார்கள். அந்த தைரியம் உனக்கு மிகுந்த நஷ்டத்தை கொண்டு வரும் என்பதற்கு ஆதாரமாக ஒரு கதையை சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஊரில் பெரிய ஒரு வியாபாரி இருந்தான். என்ன வியாபாரம்? முட்டை வியாபாரம். அவன் தன் வண்டி நிறைய முட்டைகளை எடுத்துக்கொண்டு அடுத்த ஊருக்கு போகலாம், அடுத்த ஊருக்கு போய் விற்று வரலாம், பணம் சம்பாதித்து வரலாம் என்று சொல்லி அந்த ஊரை கடக்கும்போது அந்த ஊரில் 2 பாதைகள், ரைட்டும் வலதுபுறமும் இடதுபுறமும் இருந்தது. அந்த நேரத்தில் அந்த வீட்டுக்கு அந்த பாதைக்கு பக்கத்தில் ஒருவர் இருந்தார். அந்த வீட்டு ஓனர் அவரிடம் கேட்டார், ஐயா, நான் அந்த ஊருக்கு நான் முட்டை விற்க போக வேண்டும், எந்த வழி நல்ல வழி என்று சொன்னார். உடனே அவர் சொன்னார், ஐயா, இந்த வழியில் போனீங்கன்னா ரோடு கரடு முரடாக இருக்குது, 2 மணி நேரத்தில் போயிடலாம். ஆனால் இந்த வழியில் போனீங்கன்னா போகிறதுக்கு 6 மணி நேரம் ஆகும், ஆனால் நல்ல வழி என்று சொன்னார். இவன் நினைத்தான், இந்த ஆளுக்கு புத்தியே இல்லை, போனால் 2 மணி நேரத்தில் போய் விற்றுட்டு வர்றது விட்டு போட்டு 6 மணி நேரம் வண்டி ஓட்டிட்டு போகிறதாமா என்று கூறி அந்த கரடுமுரடான பாதையில் போனான். ரோடு பூரா குண்டும் குழியுமாக இருந்த காரணத்தினால் வண்டி சாய்ந்து எல்லா முட்டையும் உடைந்து அவனும் விழுந்து எல்லாம் டோட்டல் லாஸ் ஆகிவிட்டது. அப்போது தான் நினைத்தான், அந்த ஐயா சொன்ன வழியில் போயிருந்தால் முட்டைக்கு விற்று பணம் நிறைய கொண்டு போயிருக்கலாமே, அவசரப்பட்டு இந்த வழியில் வந்துவிட்டோமே என்று நினைத்தான். இதுபோலத்தான் இன்றைய காலத்தில் பெரியவர்கள் சொன்னால் சில பேர்கள் கேட்க மாட்டார்கள். அதை பார்த்துக்கலாம் போ என்று சொல்லி போவார்கள், நஷ்டத்தை அடைவார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்க சகோதரனை சகோதரியே, யார் சொல்லுகிறார்கள், எதை வைத்து சொல்லுகிறார்கள், அதை தீர்மானித்து எது நல்லது என்று தெரிந்து நீ செயல்பட்டால் உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கூறி நாளை சந்திப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.